गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरु महाराज की जय। राधिकोवाच गोलोकनाथा गोपीश मदीश प्राणवल्लभा हे दीनबन्धो दीनेशा सर्वेश्वर नमोस्तुते। गोपेशा गोसमूहेशा यशोदानन्दवर्धना नन्दात्मज सदानन्द नित्यानन्द नमोस्तुते। शतमन्यो मन्युभग्न ब्रह्मदर्प विनाशकाः कालीयदमना प्राणनाथा कृष्ण नमोस्तुते। शिवानन्तेश ब्रह्मेशा ब्राह्मणेश परात्परा ब्रह्मस्वरूप ब्रह्मज्ञ ब्रह्मबीज नमोस्तुते। चराचरतरोर्बीज गुणातीता गुणात्मका गुणबीज गुणाधार गुणेश्वर नमोस्तुते। अणिमादिक सिद्धीशा सिद्धे सिद्धिस्वरूपका तपस्तपस्विंस्तपसां बीजरूप नमोस्तुते। यदनिर्वचनीयं च वस्तुनिर्वचनीयकं तत्स्वरूप तयोर्बीजा सर्वबीज नमोस्तुते। अहं सरस्वती लक्ष्मीर्दुर्गा गंगा श्रुतिप्रसूः यस्य पादार्चनान् नित्यं पूज्या तस्मै नमो नमः। स्पर्शने यस्य भृत्यानां ध्यानेन च दिवानिशं पवित्राणि च तीर्थानि तस्मै भगवते नमः। இன்று ஸ்ரீ ராதை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனை குறித்து வஸ்திராபகரண கட்டத்தில் வச்சு ஸ்தோத்திரம் பண்ணுறதான திவ்யமான மங்களமான ஸ்தோத்திரம். இந்த ஸ்தோத்திரத்தை கேட்டுட்டு பகவான் சொல்கிறான் இல்லையா, ஹேமந்தே பிரதமே மாசி அப்படின்னு காத்தியாயனி விரதம் பண்ணுறா கோபிகைலாம். பண்ணிட்டு ஒரு நாள் குளிக்க போகும்போது பிராத்தः காலத்தில் விவஸ்திரமாக ஸ்நானம் பண்ணும் போது பகவான் எல்லா கோபிகளோட வஸ்திரத்தையும் எடுத்து வச்சுன்றான் மரத்துக்கு மேலே. அப்போது நீங்கள் தரலைன்னா நோச்சேத் ராஜ்ஞே புருவாமஹே என்று கோபிகள் சொல்ல, உடனே பகவான் சொல்கிறான், நீங்கள் உங்கள் ராணிகிட்ட சொல்லுங்கோ, அதாவது ராதைகிட்ட போய் சொல்லுங்கோ, அதில் நீங்கள் எந்த தெய்வத்தை குறித்து விரதம் இருக்கீங்களோ அந்த தெய்வத்திட்டையே போய் சொன்னாங்கோ சொல்லுங்கோ, எனக்கு என்ன பயமா அப்படின்னு கிளப்பி விட இவாள் கோபியெல்லாம் போய் ராதைகிட்ட சொல்கிறா. உடனே ராதை இப்படியாக ஒரு அழகான ஸ்தோத்திரம் பண்ணுறா. இந்த ஸ்தோத்திரத்தை நித்தியானுசந்தானமாக மார்கழியில் நம்ம ஆண்டாளோடு பாசுரங்கள் பாடுறோம் இல்லையா, அப்போ அதில் இதை சேர்த்துக்கலாம். என்ன பலஸ்ருதினா இக சௌக்கியங்கள் எல்லாம் கிடைக்கிறது, இகலோக சௌக்கியம். திரிசந்தியமும் படிக்கணும் இந்த ஸ்தோத்திரத்தை அல்லது கேட்கணும். கேட்டால் நமக்கு கிருஷ்ணனை போல ஒரு அழகான ஆத்துக்காரர் அமைவார் அப்படின்னு பலஸ்ருதியை சொல்லி முடிக்கிறார். அவசியம் இல்லாத இது கேட்கணும் கன்னியா குழந்தைகள் எல்லாரும். சத்குரு மகாராஜ் கி ஜெய்.